எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுக்கம்பாளையம் பகுதியில் IDPL பெட்ரோலிய நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 3வது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருகூர் பகுதியிலிருந்து வெள்ளகோவில் வரை 71 கிலோமீட்டர் சுமார் விவசாய நிலங்கள் 7 கோடி மதிப்புள்ள ஏக்கர் நிலத்தை 7 லட்சம் மதிப்பீட்டில் பேரம் பேசி பறிமுதல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு வைத்து இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா தற்போது போராட்டத்தை கைவிடும்படி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். திருப்பூர் மாவட்டத்தில் விவசாய அரசாங்கத்தின் மூலியமா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் சாலையோரமா கொண்டு போறேன்னு அறிவிப்பு விடுங்க, விட்டுருவோம் உண்ணாவிரதம். கலெக்டர் இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கலெக்டர் பர்மிஷன் தராம எதுவுமே ஒரு புள்ளி கூட ரேஸ் கூட உள்ள வர அங்க போங்க. கலெக்டர் அதுக்கான எந்த பர்மிஷன் தரல. கண்டிப்பாக எங்களுக்கு கலெக்டர் நல்ல முடிவு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை 100% இருக்குது. கோயம்புத்தூர் கலெக்டர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை 100% இல்லை. இங்கே ஒருத்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அன்னைக்கே முதல் வாக்கே கொடுத்துருக்காரு. ஆமாங்க, இல்லை முதல் அன்னைக்கு மனு கொடுக்குற அன்னைக்கே அப்போவே மீட்டிங்கில் விவசாயிக்கு முன்னாடி ஓப்பனாகவே சொல்லிட்டு விவசாய நிலங்களில் விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்கும் போது தான் எடுக்க வேண்டாம், அதுக்கு மாற்று விலை பண்ணி போடுறதுக்கு கவர்மெண்ட் பேசி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. இதில் எல்லாம் மீறி எங்களுக்கு இப்போ நாங்கள் ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாங்கள் ஆதரவு கொடுத்து போகணும், எங்களையே உள்ளதில்லை. இந்த விவசாய பூமி 4 பேர் பாதிப்பட்டாங்க, நாங்கள் 4 பேர்த்து அரெஸ்ட் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரவுண்டு கட்டிட்டு இவங்க பாட்டுக்கு தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே அராஜகமாகிடுச்சு. நாங்கள் ஒன்றும் இதெல்லாம் பண்ணல, மண்டபத்தில் பைப் லைன் நடந்துட்டு நாங்கள் மண்டபத்தில் இருந்தோம். அப்புறம் திருப்பி நைட் 10 மணிக்கு திறந்து விடுறாங்க. வெடிக்காலம் 5 மணி வரை வேலை செஞ்சு எப்படி இருக்குங்க சார்? இழப்பீடுக்கு நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் இதை நடத்தலாம். எங்களுக்கு பைப் லைன் வேண்டாம். இழப்பு லைனை பற்றி நாங்கள் பேசுகிறோம். மத்தியானம் அந்த கூடத்துக்கு கூட நாங்கள் வரல. இழப்பீடுக்கு ஆசைப்பட்டு இந்த இதே நடக்கும். எல்லோரும் வாங்க, குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க. டேஸ்டா சாப்பிடலாம், குசியா சாப்பிடலாம். அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி. கடை ஸ்பெஷலே கொங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வறுவல் தானுங்க ஸ்பெஷல். அதுலேயும் நம்ம கடையில் மஞ்சள் வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். OFC Garden and Restaurant.